அன்பார்ந்த நேயர்களே, இந்த மே மாதம் 2025 பலன்களை பற்றி இப்போது பார்ப்போம். முதலில் கிரக நிலைகள் பற்றி சற்று பார்ப்போம். இந்த 2025ஆம் ஆண்டின் 3 பெரிய கிரகங்களின் பெயர்ச்சி பற்றி முன்பே 2025ஆம் ஆண்டு பலன்களில் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு செய்துள்ளேன். இருப்பினும் மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியின் பின் முக்கியமான குரு பகவானின் பெயர்ச்சியானது மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அதற்கு பின்பாக ஓராண்டு காலம் அங்கே நிலை பெற்று இருந்து அவருடைய ஆட்சியை செய்கின்றார். பெரிய கிரக பயிற்சியான 1.5 வருடங்களுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் 18ஆம் தேதி நிகழ்கின்றது. இதன் விளைவாக வரவேண்டிய பல பலன்கள் ராகுவாலும் கேதுவாலும் அனைவருக்கும் கிடைக்க இருக்கின்றன. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார். இதுவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஓர் தாக்கத்தையும் நல்ல பல காரியங்களையும் நிகழ்வுகளையும் நடைபெற மூல காரணமாக அமையும் கிரகப்பெயர்ச்சியாக அமைகின்றது. இந்த அமைப்பை நாம் மனதில் கொண்டு அதன் பலன்களை இப்போது அவரவர் ராசிக்கு தகுந்தாற்போல் பார்ப்போம். அதற்கு முன் எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் கண்டறியும் இந்த ஜோதிட பதிவுகளை தாங்கள் உடனுக்குடன் பெற முடியும். தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி. சரி, இப்போது மே மாத பலனை பற்றி பார்ப்போம். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் என்று பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 3 பெரும் பெயர்ச்சிகளால் உங்களுக்கு குரு பகவான் தங்களது 12ஆம் இடமான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இது குரு விரயசுனியாக வருவதால் தங்களுக்கு சுப விரயங்கள் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு, நிறைய சுப விரயங்களை உண்டு பண்ணுவார். அவற்றால் பணம் பாதிப்பாகுமே தவிர நன்மைகள் தான் வந்து கொண்டிருக்கும். அவர் தனது 5வது பார்வையாக தங்களது சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்தை துலா லக்னத்தை துளாராசியை பார்வையிடுகிறார். இதனால் குடும்பத்தில் சுபிட்சமும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நல்ல செய்திகளும் வந்து சேரும். அதனால் சிறப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுவதோடு பிள்ளைகளின் வளர்ச்சியிலும் மற்றும் படிப்பு மற்றும் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய சுப நிகழ்வுகள், திருமணம் போன்ற பேச்சுக்கள் ஆரம்பமாகும். அவரது 7வது பார்வையாக தங்களது 6ஆம் இடத்தை பார்ப்பதால் இதுவரையிலும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த எதிர்ப்புகள், நோய்கள் மற்றும் எதிரிகளால் இடைஞ்சல்கள் ஏற்பட்டு வந்தவர்கள் ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள். அதன் மூலம் வெகு நாட்களாக சிரமப்பட்டு கொண்டிருந்த உடம்பு ரீதியாக ஏற்பட்டு கொண்டிருந்த சில வியாதிகளும் மற்றும் உடல்நல குறைவும் நல்ல ஒரு நிலைக்கு ஏற்படும். நல்ல ஒரு நலனை பெறுவீர்கள். நல்ல ஒரு வைத்தியம் கிடைக்கும். சிறப்பு அடைவீர்கள். அடுத்தபடியாக பார்த்தால் குரு தனது 9வது பார்வையாக தங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 8ஆம் இடத்தை பார்வையிடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் ராகு என்பவரும் பெயர்ச்சியாகி வருகின்றார். ராகு என்பவர் உங்களது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகின்றார். அதே நேரம் இந்த 8ஆம் இடத்திற்கு குருவும் பார்வையிடுவதால் உங்களுக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் நிவர்த்தியாகின்றன. கெடுநிலைகளிலிருந்து நீங்கள் விடுபடுகின்றீர்கள். தங்களுக்கு இதுவரையிலும் வராக்கடனாக இருந்தவைகள் மற்றும் உடல் ரீதியாக ஏற்பட்ட பயம், ஆபத்துகளிலிருந்து ஒரு நல்ல ஒரு நிலையையும் மீட்சியையும் பெறுகின்றீர்கள். அதேபோல் உங்களுக்கு கேது பகவான் அவர்கள் தங்களது 2ஆம் இடத்திற்கு வருவதால் தங்களது தனம் மற்றும் வாக்குஸ்தானத்திற்கு வருவதால் தாங்கள் யாரிடமும் சற்று யோசித்தும் நிதானத்துடனும் நல்ல ஒரு செயல்களில் ஈடுபட்டு சிந்தித்து செயல்பட்டு தகவல்களில் இறங்க வேண்டும்.
இல்லை என்றால் அது உங்களை தப்பான வழிக்கு கொண்டு செல்லும் வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆகவே இந்த ஒரு மாதம், மே மாதம் என்பது உங்களுக்கு முதல் 15 நாட்கள் மிகவும் ஒரு நிதானமான நிலையே இருக்கும். 14 தேதிக்கு பின்பு இந்த பேச்சு ஆன பின்பு நான் சொன்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும். ஆகவே இந்த ஒரு மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் தாங்கள் எதிர்பார்க்கலாம். அதோடு மட்டுமில்லாமல் தாங்களுக்கு 2இல் கேது பகவான் வருவதால் தாங்கள் ஆன்மீக சுற்றுலா மற்றும் தெய்வ வழிபாடில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய இடைஞ்சல்களும் தொந்தரவுகளும் சிரமங்களும் ஒரு நல்ல நிலையை, ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வரும். அவற்றிலிருந்து உங்களை ஒரு மேன்மையும் உயர்வையும் ஏற்படுத்தும். மேலும் தங்கள் பிள்ளைகள் படிப்பிற்காக சில செலவுகளை அதிகம் செய்ய வேண்டிய வாய்ப்பு விரயமாகும். அவை நல்ல செலவாக இருக்கலாம், அவை தவிர்க்க முடியாதுதான். அதையிட்டு தாங்கள் கடன் வாங்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். ஆனால் இந்த நிலை, இப்போது இருக்கும் நிலையில் தங்களுக்கு கடன் என்பதும் ஈஸியாகவே கிடைக்கும் வாய்ப்புகளை உண்டு பண்ணி தருவார் கேது பகவான். குரு ஒரு நல்ல நிலையில் உங்களுக்கு விரய நிலையில் இருந்தாலும் சுப விரயங்களையும் மற்றும் அனைத்திற்கும் ஒரு விடுதலையும் ஒரு நிவர்த்தியையும் ஏற்படுத்தி தரும். ஆக இந்த மே மாதம் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வை கொடுக்கவில்லை என்றாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உடம்பு ரீதியாக ஒரு நல்ல ஒரு சௌகரியத்தையும் கொடுத்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.